எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 63க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். டெஸ்ட் நம்பர் 63க்கான காணொளி. மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர். மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர் விதைத்தல். இரண்டாவது கேள்வி. மண் பரப்பில் பாய்ந்து மண்ணினுள் ஊடுருவும் முறை. மண் பரப்பில் பாய்ந்து மண்ணினுள் ஊடுருவும் முறை பரப்பு நீர் பாசனம். பரப்பு நீர் பாசனம். அடுத்த மூன்றாவது கேள்வி. பயிர்களை பாதிக்கும் பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் உயிரினங்கள். பயிர்களை பாதிக்கும் பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் உயிரினங்கள் உயிரி பூச்சிக்கொல்லிகள். உயிரி பூச்சிக்கொல்லிகள். அடுத்து நான்காவது கேள்வி. திறன்மிக்க நுண்ணுயிரிகளின் தயாரிப்பு எதில் பயன்படுவது இல்லை. திறன்மிக்க நுண்ணுயிரிகளின் தயாரிப்பு எதில் பயன்படுவது இல்லை. இதுக்கு சரியான விடை இலை தெளிப்பு. இலை தெளிப்பு. அடுத்த ஐந்தாவது கேள்வி. பின்வருவனவற்றுள் பஞ்சகவ்யாவில் இல்லாதது எது. பஞ்சகவ்யாங்கிறது மாடு சார்ந்த பொருட்கள் தான் பஞ்சகவ்யா. அப்போ மாடு சாராத பொருள் சர்க்கரை. அடுத்த ஆறாவது கேள்வி. குளிர்காலத்தில் பயிரிடப்படும் பயிர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. குளிர்காலத்தில் பயிரிடப்படும் பயிர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ரஃபி பயிர்கள். ரஃபி பயிர்கள். அடுத்து கைகளால் விதைத்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. கைகளால் விதைத்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஊன்றுதல். ஊன்றுதல். எட்டாவது கேள்வி. பூச்சிகள் மற்றும் நோயூக்கிகள் போன்ற உயிர் காரணிகள் களை கட்டுப்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது. பூச்சிகள் மற்றும் நோயூக்கிகள் போன்ற உயிர் காரணிகள் களை கட்டுப்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது. உயிர்களை கொல்லிகள். உயிர்களை கொல்லிகள். அதாவது உயிர் களை கொல்லிகள் என்று அழைக்கப்படுகிறது. உயிர்களை இல்லை, இது தனியாக பிரித்து சொல்லணும். உயிர் களை கொல்லிகள். அடுத்து ஒன்பதாவது கேள்வி. இந்திய உணவுக் கழகம் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா 1965 ஜனவரி 14 எங்கு ஏற்படுத்தப்பட்டது. இந்திய உணவுக் கழகம் 1965 ஜனவரி 14 எங்கு ஏற்படுத்தப்பட்டது. சென்னை. சென்னை. பத்தாவது கேள்வி. எந்த வகையான தாவரங்கள் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் ரைசோபியம் பாக்டீரியத்துடன் கூட்டுயிர் வாழ்க்கையை மேற்கொள்கின்றன. எந்த வகையான தாவரங்கள் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் ரைசோபியம் பாக்டீரியத்துடன் கூட்டுயிர் வாழ்க்கையை மேற்கொள்கின்றன. லெக்யூம் தாவரங்கள். லெக்யூம் தாவரங்கள். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. உள்ளூர் இனம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்கள் உள்ளூர் இனம் என அழைக்கப்படுகின்றன. அடுத்து 12வது கேள்வி. காடு அழிப்பு என்பது
காடுகளை அழித்தல், காடுகளை அழித்தல். சிவப்பு தரவு புத்தகம் டேஸ் பற்றிய பட்டியலை வழங்குகிறது. சிவப்பு தரவு புத்தகம் டேஸ் பற்றிய பட்டியலை வழங்குகிறது. உள்ளூர் இனங்கள், உள்ளூர் இனங்கள். உள்வாழிட பாதுகாப்பு என்பது உயிரினங்களை, உள்வாழிட பாதுகாப்பு என்பது உயிரினங்களை ஓரிடத்திற்கு வெளியே பாதுகாத்தல், ஓரிடத்திற்கு வெளியே பாதுகாத்தல். அடுத்து 15வது கேள்வி. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் டேஸாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் டேஸாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1972, 1972. அடுத்து 16வது கேள்வி. இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயிர்க்கோள இருப்புகள் உள்ளன? இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயிர்க்கோள இருப்புகள் உள்ளன? 12. இது தற்போது எவ்வளோன்னு தெரில, இது புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பிரகாரம் 12. உங்களுக்கு இதுக்கு சரியான விடை தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 17வது கேள்வி. உலகில் உள்ள மிகப்பெரிய மலைக்காடு எது? உலகில் உள்ள மிகப்பெரிய மலைக்காடு அமேசான் காடுகள், அமேசான் காடுகள். சமூக வனவியல் என்ற சொல் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? சமூக வனவியல் 1976, 1976ஆம் ஆண்டு சமூக வனவியல் என்ற சொல் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 19வது கேள்வி. ஒவ்வொரு ஆண்டும் எந்த தினம் உலக பல்லுயிர் தினமாக கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் எந்த தினம் உலக பல்லுயிர் தினமாக கொண்டாடப்படுகிறது? மே 22, மே 22. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த சட்டம் 1972ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த சட்டம் 1972ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஒன்றுக்கு பி, 2க்கு பி, 3க்கு ஏ, 4க்கு பி, 5க்கு டி, 6க்கு சி, 7க்கு ஏ, 8க்கு டி, 9க்கு பி, 10க்கு ஏ, 11க்கு சி, 12க்கு ஏ, 13க்கு ஏ, 14க்கு பி, 15க்கு பி, 16க்கு பி, 17க்கு டி, 18க்கு ஏ, 19க்கு சி, 20க்கு நான் தவறாக சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த சட்டம் 1972ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது? அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். அடுத்து முதுமலை வனவிலங்கு சரணாலயம் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நீலகிரி, நீலகிரி. ஒவ்வொரு ஆண்டும் உலக வனவிலங்கு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 3. ஒவ்வொரு ஆண்டும்
உலக வனவிலங்கு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 3. அடுத்து 23வது கேள்வி, உலகில் அடையாளம் காணப்பட்ட 34 பல்லுயிர் வெப்ப பகுதிகள் காணப்படுகின்றன. 34 பல்லுயிர் வெப்ப பகுதிகள். அடுத்து 24வது கேள்வி, காட்டுப்பறவை மற்றும் விலங்கு பாதுகாப்பு சட்டம் டேஸில் இயற்றப்பட்டது? காட்டுப்பறவை மற்றும் விலங்கு பாதுகாப்பு சட்டம் டேஸில் இயற்றப்பட்டது? 1912. அடுத்து 25வது கேள்வி, கிர் தேசிய பூங்கா டேஸில் அமைந்துள்ளது? கிர் தேசிய பூங்கா குஜராத்தில் அமைந்துள்ளது. அடுத்து இந்தியாவில் சுமார் 73 தேசிய பூங்காக்களும் 416 சரணாலயங்களும் உள்ளன. இந்தியாவில் சுமார் 73 தேசிய பூங்காக்களும் 416 சரணாலயங்களும் உள்ளன. அடுத்து ஆச்சாரிய ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் 12000 மாதிரி தாவரங்கள் சேகரிப்பினை கொண்டுள்ளது. ஆச்சாரிய ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் 12000 மாதிரி தாவரங்கள் சேகரிப்பினை கொண்டுள்ளது. அடுத்து 28வது கேள்வி, ஓரிடத்தில் வளரக்கூடிய பயிர்களை பிடுங்கி வேறொரு வளரிடத்தில் நடவு செய்யும் முறை. வேறொரு வளரிடத்தில் நடவு செய்யும் முறை நாற்று நடுதல். 19வது கேள்வி, விரும்பாத இடத்தில் வளரும் தாவரத்தின் பெயர். விரும்பாத இடத்தில் வளரும் தாவரத்தின் பெயர் களைகள். அடுத்து 30வது கேள்வி, அதிக விளைச்சலை தரக்கூடிய பெரும்பயிர் வகைகள் டேஸால் உருவாக்கப்பட்டுள்ளன? IARI. நன்றி.